தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளுக்கு லிங்க் நான் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் 6/7/2021 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் பிளவ வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:58. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்று அதிகாலை 12:38 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை கிருத்திகை, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது 5 குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றுள்ளார். 2-9 குடையவன் 5ஆம் இடத்திலே நீச்சமங்கல ராஜயோகம் பெற்றுள்ளார். 4-10 குடையவன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார். இன்றைய தினம் நீங்கள் மனோதைரியத்துடன் முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களிலும் நன்றாக வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையும். உங்களின் சுற்றத்தார் இன்று உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இன்று விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பொருளாதாரம் சிறிது மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களது பேச்சை கேட்டு மதித்து நடப்பார்கள். உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்பத்தில் இதனால் ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள், அலட்சியம் வேண்டாம். மாணவர்கள் சக மாணவர்களின் ஒத்துழைப்பை கிடைக்கப் பெறுவர். உங்களது தொழில் இடமாற்றம், பணியிடமாற்றம் அல்லது உங்களது வீடு இடமாற்றம் போன்ற இடமாற்றம் குறித்த சிந்தனைகளும் இன்று உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். திருமணம் இதுநாள் வரை கூடி வராதவர்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கூடி வரும் தினமின்று. உங்களது உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பான நிலையை அடையும். வியாபாரிகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாக இருப்பீர்கள். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்னர் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள். இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களின் தாய் வீட்டின் வழியாக உங்களுக்கு நல்ல ஆதாயம், அனுகூலம் இன்று ஏற்படும். பெண்களுக்கு பிறந்த வீட்டின் ஆதரவு இன்று உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் இன்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கூடுதல் விழிப்புணர்வு தேவை. ஹெல்மெட் போன்றவற்றை அணிந்து கொண்டு பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம். எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.